இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு. எங்க போற வர பொம்பளை பிள்ளையே கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊர்ல? மார்க் போடுவாங்க தெரியுமா? இது 30 பாஸ் இல்ல ஃபெயில், இது 50, இது 70, அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு? அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க. என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா? பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம். பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய, தன் அழகை சபைப்படுத்தாத, தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர, ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் 8 என்பது 1882 ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி 75 பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக 1910 ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் 8 நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா? சுதந்திரமா இருக்கும் பொழுது. சுதந்திரமா இருக்கிறோமா?